நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் ஒரு வித்யாபத்தின விஆர் ராஜா குளத்தொழுந்து பேசுகிறேன். இது என்னுடைய 500வது வீடியோ. காலையிலேருந்து திங்க் பண்ணிட்டே இருந்தேன், 500வது வீடியோ ஒரு நல்ல டாப்பிக்காக பேசணுண்டு. பல பேர் என்னுடைய நினைவுக்கு வந்தாலும் இது வந்து இறை சம்பந்தப்பட்ட டாப்பிக்காக இருக்கணும்னு ஆசைப்பட்டு நான் இதை பேசுகிறேன். டூரிங் த இயர் 1985 நினைக்கிறேன். அந்த பீரியடில் தான் சிறுவாபுரிக்கு நாங்கள் போயிருந்தோம். வலையப்பேட்டை கிருஷ்ணன் திருப்புகழ் ஆராய்ச்சியாளர் சிறுவாபுரி கோவிலுக்கு 2-3 தடவை கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கார். அந்த ஸ்கூல் கட்டி கொடுத்துருக்கார், எல்லாம் பண்ணியிருக்கார். இப்போ வந்து ஞானமலைன்ற தலங்கைன்ற ஊர் பக்கத்தில் இருக்கிறது. அந்த ஊரை எடுத்து அதுக்கு படியெல்லாம் அமைச்சு ரோடு போட்டு மேலே வந்து வெள்ளி கல்யாண சுந்தரன் ஒரு இதுவை நிறுவி அங்கே வந்து ரொம்ப சிறப்பாக பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஒன்றுமே இல்லாத மலைக்கோவிலில் இருந்தது. அந்த காலத்தில் நான் சின்ன குழந்தையாக இருக்கும்போது, எனக்கு 3-4 வயசு இருக்கும்போது எங்கள் சகோதரிகளோட எங்கள் அண்ணனோடலாம் வயக்காடு வழியாக நடந்து போவோம். தலங்கைன்ற ஊர்லேருந்து மருதாளம்ன்ற ஊரில் எங்கள் அப்பா வேலை பார்க்கும்போது அடுத்த ஸ்டேஷன் தலங்கையிலேருந்து போயிடலாம். வெள்ளிமலை சாமிகள்லாம் வருவாங்க. ஸோ கம்மிங் டு திஸ் சப்ஜெக்டு, அந்த மாதிரி ஒரு சமயம் நான் வந்து முதல்ல சிறுவாபுரிக்கு போயிருக்கோம். சிறுவாபுரிக்கு போயிட்டு அது மோஸ்ட் ப்ராபப்ளி ஜனவரி மாதம் அது. அவர் நினச்சி ஜனவரி 26 ஆகஸ்ட் மாதம் 15 2 நாள் ஃபங்க்ஷன் பண்ணுவார் அவர், வலைப்பட கிருஷ்ணன். அது ஐ டோன்ட் ரிமெம்பர் எக்ஸாக்ட்லி ஜனவரியா ஆகஸ்டா ஞாபகம் இல்லை எனக்கு. அந்த மாதிரி போயிருக்கும்போது மத்தியானம் வெயில் இருந்தது. நாங்கள்லாம் தரிசனம் ஆகி சிறுவாபுரியில் நம்ம கூட்டமெல்லாம் இருக்காது, ஈக்காக இருக்காது. அன்றைக்கி ஃபங்க்ஷன் மட்டும் வந்திருப்பார். வந்து வேனில் ஏறுறோம். ஒரு மாமா மாமி, அவர் வந்து குடிமையில் வச்சுட்டுருக்கார். மாமி வந்து படிச்சார் கட்டிகிட்ருக்கார். எங்கள் ஊருக்கு வாங்கலை நீங்கள் அப்படின்ற. எந்த ஒரு மாமியும் கிடையாது, அரியத்துறைன்னு பக்கத்தில் இருக்கு. நீங்கள் நான் வண்டியில் வெளி காமிக்கிறேன். இல்லைம்மா, நான் ஹேவ் டு ரிட்டர்ன் டு சென்னை, ரொம்ப டயர்டாக இருக்குன்னு. இல்லை வந்து போங்க, ஒரு அரை மணி நேரத்தில் போயிட்டு வந்துடலாமே. நான் ஷோர் மனசு இப்படி அலைப்பாகிறது, போகலாமா வேண்டாமா. மாமி ஏறி டிரைவர் சீட்டு பக்கத்தில் போன்ட்டா. டிரைவர் இங்கே எடுக்க, நான் வழி சொல்கிறேன்ட்டா. அப்போ ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜெலாம் கிடையாது. நான் சொல்கிறது ஜஸ்ட் இமேஜின் ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை இது. நானும் எங்கேஜ் தான். அப்போ எனக்கு 35 அந்த வயசு தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து உள்ளே பார்த்தா மண் ரோடு, அது 3 கிலோமீட்டர் மண் ரோடு. கீழ் முதலம்பேடு ஒரு கிராமம், அப்புறமா தான் இது மெயின் ரோட்லேருந்து கீழ் முதலம்பேடு வரதுக்கே 2 கிலோமீட்டர். அதுக்கப்புறமா போன ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் போனால் ஒரு சின்ன ஜங்ஷன், குடிசைகளாக இருக்கும். சின்ன வாராவதி வரும். லெஃப்டில் டேர்ன் பண்ணால் அரியத்துறை வந்துடும். ஆத்தோர கோவில், குளம் இருந்தது, கோவில் இருந்தது, குருக்கள் வீடு, இவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாதுங்க. குருக்கள் அந்த சந்நிதி தெருவில் அவள் வீடு மட்டும்தான். எதிர்த்தா மாதிரி கோவிலுக்கு உண்டான ஒரு இடம். இன்னொரு வீடு வந்து பாழடைஞ்சு போயிடுது, மாந்தோப்பு இருந்தது அங்கே. சரி, உள்ளே போயிட்டு வந்தோம். போன உடனே ஒரு மயக்க நிலை எல்லாருக்குமே. இந்த மாதிரி இருக்கு, அவங்க படுத்துட்டோம். மேபி வெயிலாக இருக்கலாம்ட்டு மாமி ஆற்று பின்னாடி எலுமிச்சம் பழம் இருந்தது. அதில் நிறைய ஜூஸ் போட்டு கொண்டு வந்து கொடுத்தா. அதை குடிச்சிட்டு அர்ச்சனை இல்லாமல் அம்பாள் தான் அழுக்கு புடவை கட்டியிருந்தது. சிவனுக்கு ஒரு நம்ம நல்லா படிச்சுன்னு இல்லை, எதுவுமே பெட்ரூம் நீட்டாட்டுக்கு விளக்கு ஏற்படுகிறது, அந்த மாதிரி இருந்தது. நான் சொல்கிறது அரௌண்டு 35 to 40 இயர்ஸ் இருக்கும் அந்த பீரியடு. 1985 வச்சுக்கோங்க. 85னா 95, 2005, 2015, 2025, 40 வருஷம் கிட்டத்தட்ட. ஸோ இந்த மாதிரி ஆகும்போது அது ரொம்ப திருப்தியாக இருந்தது. அந்த எலுமிச்சை ஜூஸ் குடிச்சாச்சு. நாங்கள் வந்துட்டோம். ஏன்னா இதுலேயே சிறுவாபுரியிலே சாப்பிட்டாச்சு எல்லாருமே. அங்கே அன்னதானம் நடந்தது, சாப்பிட்டாச்சு நாங்கள். ஸோ இப்போ அந்த கோவில் போன ஒரு மயக்க நிலை முடியும். இது அப்படியே ஓடின்றது. இந்த மாதிரிலாம் இப்போ அந்த கோவில் இன்ட்ரடியூஸ் பண்ணவா வந்து சிவஸ்ரீ சண்முக குருக்களும் அவர் மனைவி பிரபாவதி அம்மையாரும். இப்போ அந்த மாமாவுக்கு ஹி இஸ் மோர் தென் 85 இயர்ஸ், 86-87 வயசு. மாமி இஸ் நியரிங் 80 இயர்ஸ். இவா தான் அவளுடைய 80ஆம் அதாவது சதாபிஷேக கல்யாணத்தின் போது எடுத்த ஃபோட்டோ அது. சாரி, இந்த ஃபோட்டோ சதாபிஷேகத்தும் போது நான் வந்து அதை இதை லேமினேட் பண்ணி கொடுத்த கிஃப்டாக. அவள் வந்து எங்காவது கிரகப்பிரவேசம் 2012 அரியத்துறை குருகிருபா கிரகப்பிரவேசம்
2012ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் நடந்தது. அதுக்கு வந்து அந்த பாத்தில் வந்து தம்பதி பூஜை பண்ணேன். அந்த பூஜையில் வந்து கலந்துட்டாங்க. மாமா தான் எல்லாமே பூஜை எல்லாம் பண்ணி வச்சார். சாஸ்திரிகளாக இங்கே ஒரு 4-5 பேர் வந்திருந்தார். பட் இருந்தாலும் வாத்தில் பசு, அதாவது பூஜையெல்லாம் பண்ணும்போது அந்த இது இருக்கணும், பசுமாடு இருக்கணும், காலக்கன்று இருக்கணும். ஜஸ்ட் இமேஜின், நம்ம பார்த்து கூப்பிட்டு வரோன்னா 2 பெட்டையாக இருக்கக்கூடாது. பசுமாடு இருக்கும், பால் கறக்கிற மாடு, கூட வந்து அதனுடைய குழந்தைய காலக்கன்று தான் வரணுன்ருக்கு சாஸ்திரத்தில். ஸோ அந்த மாதிரி மாமா கொண்டு வந்து இது விடிகாலமாக 4 மணிக்கு நடந்தது. அப்போ நானும் என் மனைவியும் போய், மனைவி வந்து இந்த பூர்ண கும்பத்தை எடுத்து உள்ளே வந்தார். அப்போ எடுத்த ஃபோட்டோ அது. 2012ஆம் வருஷம் அரியத்துறையில் அந்த வீட்டுக்கு பேசும்போது எடுத்த ஃபோட்டோ அது. அலமேலுன்னு பேர், அவர் பேர். என் பேர் சந்திரசேகர சர்மா. என்னுடைய ரெக்கார்ட் நேம் வி.ஆர். ராஜா. அவருடைய செல்ல பெயர் வந்து செல்லம். அவாத்தில் செல்ல பொண்ணு, ஒரே பொண்ணு, 2 பிள்ளை அவாத்தில், ராமசுப்ரமணியம் கிருஷ்ணன்ட்டு. இப்படி போய் செல்லம் 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 தான் நாங்களும் கூப்பிடுவோம். அலமேலுன்னு ரெக்கார்ட் நேம் தான் அலமேலுன்னு இருக்கும். அவள் ஃப்ரெண்ட்ஸ் யாரை வந்து அலமேலுன்னு கூப்பிடுவோம், அவ்வளோதான். ஸோ இது அன்றைக்கி எடுத்த ஃபோட்டோ, 2012ஆம் வருஷம் எடுத்த ஃபோட்டோ அது. அரியத்துறை கோவில் வாசலில் வெளியே எடுத்தது. அங்கே தான் எங்கள் வீடே இருக்குது. ஸோ எங்கள் ஆற்று வாசல் எடுத்தது. இந்த இந்த தம்பதியர் ரொம்ப இது என்ன விசேஷம்னா, எங்கள் அம்மா பல வருஷங்கள் என்னுடைய வந்து அரியத்துறை அந்த சிவராத்திரி வந்து அங்கே இருக்கா. 2 குழந்தை, பெண் குழந்தைகளை அழிச்சுட்டு அம்மா வந்து குருக்கலாத்தை படுத்துட்டுருப்போம். எல்லா காலமும் உள்ள அந்த கும்பலில் பார்க்க முடியாது. அவளுக்கு வயசாகிடுது, 85 வயசு. 85 வயசு வரைக்கும் வந்திருந்தா. அதே மாமனார் டிஆர் குளத்தையர்ண்டு அவரும் வந்திருக்கார். அப்புறம் வந்து எங்கள் குடும்பத்தை சேர்ந்த எல்லா பெண்களும், என் குடும்பத்தை சகோதரிகள்லாம் ரீதியில் வந்திருக்கார். ஒரு அண்ணா போயிட்டா முன்னாடி, அவர் வரல. 2வது அண்ணா கல்யாணராமன் பேர், அவன் போயிட்டான். இப்போ இழிவிட விட்டு 78 இயர்ஸ், அவரெல்லாம் வந்திருக்கார். ஸோ இதெல்லாம் சொன்னால் எங்கள் குடும்பத்தை சேர்ந்த எல்லாரும், மன்னியெல்லாம் வந்திருக்காங்க. எல்லா சகோதரிகள் அத்தை பேர்லாம் வந்திருக்கா. எல்லாரும் அந்த அரியத்துறை கிரகத்து வந்திருக்கா. இது வந்து இந்த அரியத்துறையை இன்ட்ரடியூஸ் பண்ண இந்த தம்பதியர் தான் வந்து எனக்கு ஆதி காலத்துலேருந்து ரொம்ப தெரிஞ்சவன். வரமூர்த்தீஸ்வரர், மரகதவல்லி. இந்த படம் தான் சிவராத்திரி போது நான் வெளியிட்டு எல்லாருக்கும் அனுப்பிச்சி வச்சேன் நான் பிரசாதத்தோட. இவாளை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்து இந்த தெய்வீக கப்பல் சிவஸ்ரீ சண்முக குருக்களும் பிரபாவதி அம்மையாரும். பிரபாவதி அம்மையார் வந்து எனக்கு இளையான்குடி மாற நாயனார் ஒரு நாயனார் இருந்தார். இந்த மாமி என்ன செய்வானா, அப்போல்லாம் கஷ்டகாலம்தான், ரொம்ப சொகுசான வாழ்க்கையெல்லாம் கிடையாது. ஓட்டு வீடு தான். திண்ணையில் பாம்பு வந்து படுத்துன்றோம். மாமாவும் சொல்லுவார், கொஞ்சம் அசதியாக வச்சு சிவராத்திரி வந்து ரெஸ்ட் எடுக்கலாம். அதில் வந்தால் பல படம்னு உடம்புல பட்டதுனா பார்த்தா பெரிய பெரிய நிலமாம்பு படுத்துட்டுருக்கு 10 அடி நிலத்துக்கு அப்படின்வார். ஒன்றும் செய்யாது அவளை. மாமி வந்து நிறைய 100 பேருக்கு சமைச்சு போட்டிருக்கா. அவருடைய பெண் காமினின்னு ராகினின்னு மாட்டுப்பொண்ணு அவளெல்லாம் பண்ணியிருக்கா. எனக்கு அந்த காலத்தில் எதையுமே எதிர்பார்க்காம செஞ்சுருக்கா. இவள் ஏன் நிறமை கூறோன்னா, இவ்வளோ வருஷத்தில் நான் பிட்டாக பேசியிருக்கேன். அந்த குடும்பத்தை சேர்ந்தவ எல்லாருமே, பையன் பேர் சரவணன் பேர், இப்போ 2 பிள்ளை அவனுக்கு பெரிய பையன் பேர் மோகன், அருண். அவள்லாம் ஹெல்ப் பண்ணுவாள். பொண்ணு பேர், இங்கே இருக்கிற பொண்ணு பேர் காமினின்னு பேர், வாத்துக்கார் பாஸ்கர்ண்டு. இந்த பாஸ்கருடைய இந்த தாத்தா தான், அம்மா வழி தாத்தா தான் வந்து இந்த கங்காதர சிவாச்சாரியார்ண்டு. அவர் தான் வந்து எனக்கு, அவள் பேரன் தான் எனக்கு வந்து இந்த நிலத்தை கொடுத்தான் நான் வீடு கட்டுறதுக்கு. அதுவும் சொல்ல விரும்புகிறேன். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, மூல காரணம் இவா தான். இவா இல்லாமல் எனக்கு வந்து அந்த ஈஸ்வரனுடைய கிருபா கடாட்சம் கிடச்சிருக்காது எனக்கு. அன்றைக்கி நான் ரிஃப்யூஸ் பண்ணி நான் வந்திருந்தானா பார்த்துருக்க முடியாது. சுவாமி தர்றாரு, ஷேர்ஸ் தர்றாரு. இருக்கேன் வடா கண்ணாவா, அவ்வளோ தூரம் வந்துட்டு என்னை வந்து பார்த்துட்டு போடான்றாரு. போனதுனால எனக்கு கிடைச்சிது. அரியத்துறை வந்து என் வாழ்க்கையில் நடந்த பெரிய வரப்பிரசாதம் அது. அந்த வருஷத்தில் 1 or 2 இயர்ஸில் சிவராத்திரி வந்தது. பெரிய முதல் தடவை சிவராத்திரி ஒன்றுமே 3000 ரூபா செலவு. ஐடியா இல்லாமல் தான் எடுத்து போனேன், ஒரு புடவை ஒரு வேஷ்டின்னு. அப்புறம் பார்த்தா முதல் காலமே நாங்கள் போய் சேரும்போது 8 மணிக்கு மேலே ஆகிடுது, இருட்டு. அப்புறம் வந்து அடுத்து போன சாமான 3ஆக பிரித்து அவரை சண்முகருக்கு வந்து அபிஷேகம்லாம் பண்ணார். அடுத்த வருஷத்துலேருந்து தான் பிளானாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துண்டு 1 மாதத்துக்கு முன்னாடி கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் சிவராத்திரிக்கு.
எல்லா சாமானும் சேர்த்துட்டு அபிஷேகத்துக்காக நான் போவேன். இப்போ கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே ஆகுது. சிவராத்திரி எக்ஸ்பெண்டிச்சர்னு எடுத்தால் அது என்ன சிப்பந்திகளுக்கெல்லாம் வேஷ்டி, பெண்மணிக்கெல்லாம் புடவை, அதே மாதிரி அந்த எல்லா சுவாமிக்கு வேஷ்டி புடவை கிட்டத்தட்ட அங்கே உற்சவங்களோட 26, 27, 20க்கு மேலே இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் மூலவர் அம்பாளுக்கு 2 காலத்து அபிஷேகம் பண்ணுவாள். அவளுக்கு 2 புடவை. அப்புறம் வந்து மூலவர் வரமூர்த்தீஸ்வரருக்கு நல்ல அகல கலர் பார்டரை போட்டு இந்த நந்தி லிங்கம் அதெல்லாம் போட்டிருக்கோம். அந்த மாதிரி பெரிய பெரிய ஒரு ஜான் அளவுக்கு இருக்கும். அது அந்த மாதிரி வேஷ்டிகள் இதெல்லாம் பண்ணி அந்த ஊர் எல்லா தெய்வத்துக்கெல்லாம் வேஷ்டி புடவை எல்லாம் வாங்கி பண்ணி ரொம்ப ரொம்ப சிறப்பாக நடக்குது. இதுக்கெல்லாம் மூல காரணம் நினச்சோன்னா அந்த பிரபாவதி அம்மையார் சண்முகக்குக்கள். அந்த காலத்தில் எனக்கு அந்த அளவு அறிவு பத்தாதுன்னு நினச்சிப்பேன் நான். இப்போ எப்படி நான் மேலாம் படித்துணுமா வாழை பெயிண்டு. அப்போ சமயக்காரெலாம் கிடையாது. மாமியே சமயப்பா காத்தால் எழுந்து மாட்டு பொண்ணுங்களும் ஹெல்ப் பண்ணுவா அவளுக்கு. அதில் இளையான்குடி மாறனாயினர் என்ன செய்வாரான், அதிக போஜனத்துக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணி அப்புறமா சாப்பிடுவா அப்படியே முன்னாடியும். அது மாதிரி பண்ணும்போது ஒரு சமயம் இறைவனே வந்துடுறார். மழை பெய்யின்னு இருக்கு. இவள் வந்து இருக்கிற நல்ல விதையை நல்லா விதிச்சுட்டு வந்துடுறா நிலத்தில். இந்த மழையில் மேலே முதக்க ஆரம்பிச்சுது நெல்லெல்லாம். அப்போ வந்து இவர் பரமேஸ்வரன் வந்திருக்கார். அவர் சாப்பாடு போட்டானோ இருட்டு, கரண்ட் கிடையாது. ஜஸ்ட் இமேஜின் 1000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட் இளையான்குடியில். அப்போ மாமி ஓடுறா. என்ன பண்ணுறான்னு அந்த அம்மா ஒரு இது கூடை எடுத்து போயிட்டு அதில் இந்த அவரை இளையான்குடி மாறனாயனை ஆரம்பிச்சு அந்த இது விதைத்தல் மதந்திருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து தண்ணி சொட்டை கொண்டு அதை வறுக்கணும். நீ ஈரமாகிடுத்த. ஸோ அது வறுக்கிறதுக்கு இந்த விறகு இல்லை. இரவாணத்துலேருந்து இந்த மூங்கில் கழியை பிடுங்குறாவா. ஜஸ்ட் இமேஜின். இந்த 4 மூங்கில் ஒன்றா பிடிக்கினாலே புட்டுக்கும், வீடு தப்ப கட்டின்னு விழுவும் கொல்லை பக்கத்தில். ஆனால் அந்த அதுலேருந்து எடுத்து சமைச்சு போட்டான். அந்த மாதிரி இது மாதிரி எனக்கு பல காலம் அன்றைக்கி கூட போன மாதம் போகும்போது சிவராத்திரி சொன்னேன், நான் என்ன பண்ணேன் ராஜா, அவனுக்கு என் தம்பி கூட வாங்கி கொடுக்க மாட்டான். அந்த மாதிரி இவ்வளோ படம் வாங்கி கொடுத்துருக்கேடா இருக்குன்னா. அப்படிலாம் இல்லைம்மா. அந்த காலத்தை இமேஜின் பண்ணி பார்க்கணும். இப்போ எல்லா வசதிகள் இருக்குது, டிவி ஃப்ரிட்ஜு எல்லாம் இருக்கா பார்த்துலையா, கார் எல்லாமே வச்சுருக்கா. ஆனால் அந்த காலத்தில் ஒன்றுமே இல்லாத நேரத்தில் மாமி எனக்கு போஜனம் கிடைக்குமா கேட்டேன். தாராளமாக பண்ணுறேனே, எல்லாம் இருக்குன்னு. ஆக்சுவலாக அங்கே ஒன்றுமே இருக்காது. என்ன செய்வேன்னா, நான் கோவிலுக்கு போயிட்டு வரது ஒரு 1 ஹவருக்குள்ளே மடன்னு பச்சரிசி சோறு பொங்கி வச்சுருப்போம். நல்ல பொலன்னு இருக்கும். நல்ல ரசம் பண்ணியிருப்போம். புளி தான் இருக்கும். தக்காளி கூட 1, 2 போட்டு தான் போட்டிருக்கலாம், இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி ஒரு வெத்த குழம்பு பண்ணி வச்சுருப்போம். பின்னாடி போய் கீரை பறிச்சு வந்து கீரை மசியல் பண்ணிவிடுவோம். சுட்ட அப்பளம், கீரை மசியல், ரசம், சாதம், இப்போ தண்ணி, மோர், அதில் லெமன் புரிஞ்சு கருவேப்பிலை எல்லாம் இது பண்ணி தாளித்து கொட்டி தேவாமிர்தமாக இருக்கும் அந்த ஆட்கள். எனக்கு இது திருப்பி வாசகர்களுக்கு சொல்கிறேன்னா, நேயர்களுக்கு இல்லாத நேரத்தில் பண்ணி போடுவாதான் வசதி இருக்கிறது. இப்போ இங்கே இந்த இதில் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணுறேன், அதெல்லாம் ஒன்றுமே இல்லாத நேரத்தில் அவள் வந்து சமைச்சு போடுறா பாருங்க. அது வந்து கோடி கொடுத்தா கூட பத்தாது. அது சில தொகையிலும் நினச்சி வச்சுப்போம் மாமி. அழகாக வாடலை வச்சுடுவோம். வாடலை இல்லைன்னா மந்தாரில் அடுக்கி வச்சுருப்பா. மந்தாரில் தைச்சி வச்சுருப்பா. மந்தார இலையை போட்டு தண்ணி தெளித்து வச்சு பலகா போட்டு மரியாதையாக ட்ரீட் பண்ணியிருக்கா அந்த காலத்தில் எனக்கு. ஸோ அதனால தான் மாமி எப்பயுமே எனக்கு வந்து அவளை மறக்கவே முடியாது. இந்த 500வது வீடியோ யாரை பற்றி கூட அம்பாளே சொல்கிறா, இவாளை பற்றி பேசு அப்படின்னா. அதனால தான் நான் பேசுகிறேன். அது இந்த அரியத்துறைன்ற ஸ்தலத்தை வாழ்க்கையில் அறிமுகப்படுத்தி என் வாழ்வை உயர்த்தின புண்ணியவதிகள் தம்பதிகள். இந்த புண்ணிய தம்பதிகளை பற்றி இன்றைக்கி பேசுகிற 500வது வீடியோலாம் சொல்லி இவளை பற்றி தெரிஞ்சுக்கணும். இப்போ மாமியால் முடியல, ரைட்டி போட்டு உட்காந்துட்டுருக்கா. மாமா பாவம் அப்பயும் கச்சம் கட்டின்னு இருக்கார். 2 பேரும் எதிரும் முதலுமா 2 கட்டில் உட்காந்துட்டுருக்கா. போனால் இப்பயும் வந்து மாமி வந்து பார்த்து மஞ்சக்கிழங்கு இருக்காது, வெத்தலை பார்க்கல, ஏதோ ஒன்று மிஸ் ஆச்சுன்னு கேட்டுருவோம். மாமி பார்க்குருக்கா, 2 இருக்கா, எவ்வளோ இருக்கா பாரு, மஞ்சக்கிழங்கு இருக்கா, மினிமம் 2 இருக்கணும்னுவா, வெத்தலை இருக்கா, பூ இருக்கா, எல்லாத்தையும் செக் பண்ணி தான் வாங்கிப்போம் தாம்பூலத்தையே. அந்த மாதிரி பழங்கால பெண்மணியவ. பட் பாண்டிச்சேரி பழைய மினிஸ்டர் சிஎம் வைத்தியலிங்கம் வந்து இவ கூட படித்தவர், ஸ்கூல்மேட்டு இவருக்கு.
கேட்டால் இந்த மாமியை வந்து அரியத்தூரில் வந்து நீங்கள் வந்துருங்க, எனக்கு பிள்ளையார் கோவில் சொந்தமாக இருக்குது பாண்டிச்சேரியில், அது வந்து பார்த்து மாமா போக மாட்டேன்ட்டார். வரமூர்த்தீஸ்வரரை விட்டு எங்கேயும் நான் போக மாட்டேன்னு சொல்லி இப்போ இந்த மாமாவுக்கு அப்புறமா பிள்ளை சரவண குருக்கள் இருக்கார், இப்போ அடுத்தது அருண் குருக்கள்னு சொல்லிட்டு அவள் பையன் பேர பையன் வந்துட்டான். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த இறை மேலே அவ்வளோ நம்பிக்கை, அசாத்திய நம்பிக்கை. மாமாக்கிட்ட பேசினா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு தடையும் போகும்போது மாமா கிட்ட ஒரு டாபிக் கேட்டேன்னா அந்த சிவாகமத்தை பற்றி சொல்லுவார் பாருங்க, மெய் செலுத்து போயிடும் எனக்கு. டக்குன்னு முடிக்க மாட்டார் பூஜையெல்லாம் முடித்தா கூட இந்த பஞ்சாயத்து சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி தான் செய்வார். தேவாரம் திருவாசம் பாடுவார். ஒரு சிவராத்திரிலாம் போது சோட பிரச்சாரம் முடிச்சு போய் இப்போ இருக்க காலகட்டத்தில் ஜனங்க ஸ்டார்ட் ப்ரிப்பேர் டு வெயிட்டு, சீக்கிரம் என்ன சீக்கிரம் பண்ண முடியும், அது உண்டான மந்திரங்கள் சொன்னால் தான் இது இருக்குது. அவர் வந்து இந்த பழமை விரும்பி சில இதெல்லாம் அவர் அதே நேரத்தில் மரியாதை எதிர்பார்ப்பார். ரொம்ப ரொம்ப ஆசைப்படாத மனிதர், எதுலேயுமே ஆசைப்பட கிடையாது. மாமியும் சரி அந்த ஆத்மார்த்தை தான் உணர்வார் ரெண்டு பேருமே. இந்த தெய்வீக தம்பதி அரியத்துறைன்ற அந்த ஸ்தலத்தில் பல ஆண்டு காலமாக இருக்கா. இப்போ பேர பசங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கு எல்லாரும் when people are getting old நமக்கு பயமும் இருக்குது, அவளை படி ஜாக்கிரதையாக பார்த்துக்கணுன்ட்டு. பட் இருப்பினும் கடவுள் பார்த்துட்டு இருக்கான் அவளை, அதுதானே சொல்லுவான். அதை நம்மளை பார்த்தோடனே முகமறைச்சி வா ராஜா வா அப்படின்னு சொல்லி அக்ஷதை போட்டு சொல்லுவார், ஆசீர்வாதம் பண்ணுவார், எல்லாம் பண்ணுவார். நம்ம கொடுக்குறத வச்சுன்னு இல்லை, அதெல்லாம் ஞாபகம் வச்சுருக்கா. அவளுக்கு அந்த நம்ம மனுஷா வந்திருக்கா எல்லாம் விசாரிப்பா. என் பொண்ணு கல்யாணத்துலாம் வர முடியல அவள். அப்புறமா அவள் ஆற்றுல அவள் பேரனு கல்யாணம் திருப்பதியில், அதனால் வர முடியலன்னு சொல்லிட்டா. ஸோ அதனால் அப்போ திருப்பதிக்கு போகல, அவள் வயசாகிடுத்து, பிள்ளைகள்லாம் போய்ட்டு இருந்தால். கல்யாணம் முடிஞ்சு ஒரு வாரத்தில் தம்பதி ஆற்றுல போய் அந்த காசா கிராண்டில் போய் பார்த்துட்டு வந்தா அவள். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த ஆத்மார்த்தம்னு ஒன்று இருக்கணும். ஸோ குருக்கள் ஃபேமிலி தான், பட் இருந்தாலும் ஆத்திரை கோத்திரம் அவள். இந்த குருக்கள் வந்து ஆத்திரை கோத்திரம், எங்கள் அம்மா வழி கோத்திரம் ஆத்திரை கோத்திரம். அதனால் மேலே ஒரு அட்டாச்மெண்ட்டு. நம்ம கோத்திரக்கார ஏதோ அம்மா வழியோ அப்பா வழியோ யாராவது இருந்தால் நமக்கு மனசு பிடிக்கும். உதாரணமாக இந்த ஸ்ரீவத்ச கோத்திரம் பற்றி சொன்னேன். பிரதான சீலை தாமிரபரணி நிதிகிரி சிவசைல க்ஷேத்திரேன்னு. ஸோ இப்போ பொட்டாட்டிக்கு ஸ்ரீவத்ச கோத்திரம், என் ரெண்டாவது மாப்பிள்ளை ஸ்ரீவத்ச கோத்திரத்தில் வந்துட்டான். ஸோ ஒரு திருப்தி, அவளுக்கு பிடிச்ச அவள் பிறந்த கோத்திரம் ஆச்சேன். ஸோ அவளுக்கு அது மாதிரி ஏன்னா அவள் என் ரெண்டாவது பொண்ணு கல்யாணத்து போய் என் ஒய்ஃப் இல்லை. அதனால் இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த அரியத்துறைன்ற ஸ்தலம் என் வாழ்க்கையோடு பின்னி படைஞ்சுது. தோ ஐ பிலாங் டு வைத்தீஸ்வரன் கோவில், பூர்வீக பாலக்காடு சொன்னாலும் என்னுடைய வாழ்க்கையின் இது திசையை இந்த நீரோட்டத்தையும் மாற்றிட்டு அரியத்துறை தான். அரியத்துறை கங்கை அதில் மூழ்க பலன் கண்டேனே சொல்லியிருக்கு. அந்த காலத்தில் ஒரு இந்த ஆற்றுக்கு வந்த புதுசில் 25 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ கிராப்டாக் ஒரு கம்பெனிக்காக அவள் வந்து இந்த கோபாலபுரத்துக்கு வாழ்க்கெல்லாம் வேண்டி வேறு அவள் கோபியின் பேர். அவள்கிட்ட சொன்ன உடனே அந்த வேர்டிங் போட்டே கொடுத்தான். வரமூர்த்தி ஈஸ்வரா வரந்தந்தருள்வாய் மரகதவதி லித்தாகிய மனக்குளிர செய்வாய்ட்டு இந்த காயினேஜ் வேர்ட்ஸு டக்குன்னு தோணுது மனசில். அப்படியே இதை வந்து இந்த பிளாஸ்டிக் போர்டு வரும், அதில் பண்ணி நடுவில் சிவலிங்கம் போட்டு, இந்த லிங்கம் அது வேறு மாதிரி இருக்கும். நந்தியில்லாக்க வெறும் லிங்கம் போட்டு அந்த அந்த மூலஸ்தான லிங்கத்தை போட்டே பண்ணி கொடுத்தார். எத்தனை 5000 போர்டு அப்படியே மாட்டுற மாதிரி இங்கே மேலே இந்த ஹைலைட் அடித்து யார் வீட்டெலாம் மாட்டிக்கலாம். அது மாதிரி பண்ணி கொடுத்தாரு. அந்த காயினேஜ் வேர்ட்ஸ் அப்படியே ஐ டென்ட் சேஞ்ச். 25 வருஷத்துக்கு முன்னாடி என்ன மனசை தோன்றியது அதே தான் வச்சுருக்கேன். வரமூர்த்தி ஈஸ்வரா வரம் தந்தருள்வாய் மரகதவல்லி தாயே மனம் குளிர செய்வாய். இது ஸோ இந்த 500வது வீடியோவில் நான் இதெல்லாம் பகிரணும் விரும்பி அம்பாள் ஆக்கியினால் பேசுகிறேன். அதெல்லாம் அவ்வளவும் நான். ஸோ இந்த சண்முக குருக்கள், இந்த பிரபாவதி அம்மாருக்கு என்னோட கோடானு கோடி நமஸ்காரம். அவள் தான் இந்த சாமியையும் அம்பாளையும் எனக்கு அறிமுகப்படுத்தியிருந்தார். அவளாக தான் சிவராத்திரி நடந்தது, நவராத்திரி நடந்துருக்கு, ரோமேஸ்வரம் கிருஷ்ண பிரதிஷ்டை நடந்தது. அப்புறமா வந்து கார்த்திகை 4வது சோமவாரத்தில் சகசர சங்காபிஷேகம் நடக்கிறது. 5 ஃபங்க்ஷன் நடக்குது. நவராத்திரி முதல் நாள், சிவராத்திரி 4 காலம், ரோம மகேஷ குரு பூஜை ஆவணி சுவாதி. இது வந்து சித்திரை மாதம் சுக்ல சப்தமி அன்றைக்கி அம்பாள் கல்யாணம். கார்த்திகை மாதம் 4வது சோமவாரம் சகசர சங்காபிஷேகம். இந்த 5 ஃபங்க்ஷனும் இவா எனக்கு போட்ட பிச்சைன்னு நான் சொல்லுவேன். நான் இவா இன்ட்ரடியூஸ் பண்ணாமல் இருந்தால் எல்லாம் மனசில் தோணியிருக்காது எனக்கு. ஸோ என்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்தியது இவா தான்.
என்னை ஒரு நல்ல பாத்தில் அவள் வந்து பயணம் செய்ய வச்சது இவா தான். அவளுக்கு நமஸ்காரம் சொல்லி இந்த 500ஓட வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன். தயவுசெய்து உங்களுக்கு வாழ்க்கையில் சான்ஸ் கிடைக்கும்போது அரியத்துறை வந்துட்டு போங்க. எல்லா நலமும் பெற்று திரும்புங்க.